Hi guys, தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஏஇ ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஇ ஜேஇ எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதம் ஜூன் 29, 30 ஆகிய 2 டேட்ஸ் நடக்குது. அது இல்லாமல் அடுத்த மாதம் 6ஆம் தேதியும் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இனிஷியலாக இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/2/2024 2வது மாதம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இனிஷியலாக ரிலீஸ் பண்ணும்போது மொத்தம் 1933 வேகன்சிஸ் இருக்கிறதா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக அடெண்டம் கொடுத்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வேகன்சிஸ் எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தோம்னா 2455 காலி பணியிடங்கள் இருக்கு. ஸோ இந்த காலி பணியிடங்களை வந்து நேரடி நியமன முறையில் நிரப்புவதற்கான போட்டி தேர்வு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 29, 30 அடுத்த மாதம் 6ஆம் தேதி 3 நாட்கள் வந்து நடக்க இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்றா அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தால தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடத்தப்பட இருக்கிறது அப்படின்றது வந்து பிரஸ் ரிலீஸ் வந்து தெளிவாகவே வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து என்ன மோட்ல நடக்குது அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஷேக் பண்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட்ஸ் இங்கே பிரஸ் ரிலீஸ்லேயே வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. 29, 30 அடுத்த மாதம் 6ஆம் தேதி மொத்தம் 3 நாள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்ஸை வந்து அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு 21ஆம் தேதி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஹால் டிக்கெட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு tnmaws.youcanapply.com அப்படின்ற வெப்சைட் உள்ள போனால் ஹால் டிக்கெட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நமக்கு ஒரு அடிஷனல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ஹால் டிக்கெட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி எல்லாம் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நம்ம டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டு தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். பட் இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க, 2 ஆப்ஷன்ஸ். யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா உள்ள போய் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வித் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதனோட எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதான் 29ஆம் தேதி 30ஆம் தேதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஹால் டிக்கெட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ tnmaws.youcanapply அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் இன் டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க, அந்த பாஸ்வேர்டை போட்டு பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் மொபைல் நம்பர் வச்சே பண்ணிக்கலாம். இந்த கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் ஹால் டிக்கெட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிரீன் கலரில் பிளிங்க் ஆகுது இல்லையா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். இங்கே பாருங்க ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி இல்லை அப்ளிகேஷன் ஐடி 3 ஏதாவது ஒன்று வித் டேட் ஆஃப் பர்த் 2 மட்டும் கொடுத்தீங்கனாலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சிம்பிளாக மொபைல் நம்பரே கொடுக்குறேன். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம், இல்லை அதை சூஸ் பண்ணுறோம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சிம்பிளாக கொடுத்தீங்கனாலே போதும் உங்களோட ஹால் டிக்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கேட்டகரி என்ன, தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. பர்சன் ஸ்டடி தமிழ் மீடியம் எலிஜிபிளா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஒரு செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் இங்கே எந்த வென்யூவில் வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஷுட் அஃபிக்ஸ் ரீசன் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹால் டிக்கெட் என்ன ஃபோட்டோ வந்துச்சோ அதே ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதே நீங்கள் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாமுடைய அந்த டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவில் அதாவது பிஇ படிச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா போத் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான், டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் தான். இதில் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்து உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின் டெக்னிக்கல் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை பேஸ் பண்ணி 29ஆம் தேதி காலையில் 9:00 to 12:00 வரைக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கு. அதே மதியம் 29ஆம் தேதி மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ளஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கும். இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், ஜூனியர் இன்ஜினியர், கிராஃப்ட்ஸ்மேன் அந்த மாதிரியான போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இது. ஸோ நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க 30ஆம் தேதி வந்து உங்களுடைய டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் வந்து நடக்குது காலையில் 9:00 to 12:00 வரைக்கும். அதே மாதிரி மதியம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும், ப்ளஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் மதியம் 2 to 5 மணி வரைக்கும். ஸோ இந்த ஷெட்யூலுமே உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பிளாக் கலர் பென் தான், பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த பெண்ணுமே யூஸ் பண்ணாதீங்க. 2 பென் அடிஷ்னலாக ஒரு பென் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இங்கே ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம் சென்டருக்கு வந்து எப்போ வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டாங்க. காலையில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 9:30. ஸோ நீங்கள் வந்து காலையில் 9:10 வந்து சென்டருக்குள்ள வந்துடணும். முடிஞ்ச அளவுக்கு ½ hour பிஃபோராகவே சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அதனால இந்த டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும். மதியம் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து 1:40 அப்படின்னு ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு 1:30க்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் சென்டருக்குள்ள வர பாருங்க. அப்படின்னா தான் எந்த டென்ஷன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக எக்ஸாம்ஸ் எழுத முடியும்.
ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. OMR ஷீட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த ஆன்சர் ஷீட்டில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.